காவல்துறையில் பாயப்படவில்லை, காவல்துறையில் அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்தில் காவல்துறையோடைய அதிகாரம் ஹோம் டிபார்ட்மெண்ட் அம்மா கிட்ட இருந்தது. காவல்துறையோட டிபார்ட்மெண்ட் அம்மா கிட்ட இருந்தது. யாருமே பேச முடியாது. ஒரு மந்திரி பேசினா கூட மந்திரி மறுநாள் அவருடைய பதவி காலி. அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேச முடியாது. காவல்துறை பக்கமே எட்டி பார்க்க முடியாது. காவல்துறையில எந்த அதிகார சக்தியும் கொண்டு போனால் அந்த அதிகார சக்திக்கு அம்மா கவனத்துக்கு உடனே போயிடும். ஒரு இன்ஸ்பெக்டர் பேசினா கூட இன்ஸ்பெக்டர் அமைச்சரை மிரட்டுவாங்க, இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ மிரட்டுவாங்க, இன்ஸ்பெக்டர் உள்ளாட்சி பொறுப்பாளர் மிரட்டுவாங்க. நாளைக்கு அம்மா கிட்ட போயிடும், அம்மா கிட்ட இன்டெலிஜென்ட் நோட்ல போயிடும். நீங்க நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க, அங்கிருந்து போன் வரும். அந்த மாதிரி மிரட்டல் சூழ்நிலை இருந்தது. அதற்கு பிறகு எடப்பாடியார் எழுச்சி தமிழ் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் காவல்துறை டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட இருந்தது. அந்த காலத்தினால எந்த அதிகார சக்தியும் காவல்துறை மீது பாயப்படவில்லை, அழுத்தம் கொடுக்கப்படவில்லை, அவருக்கு அவருடைய அதிகாரத்தை பறிக்கப்படவில்லை. அதனால நாட்டு மக்கள், தமிழக மக்கள் சுபட்சமாக வாழ்ந்தார்கள் என்று கோடிட்டு காட்ட கடமைப்பட்டுள்ளேன். வாய் திறக்கல, சிபிஐ முத்தரசன் வாய் திறக்கல, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் வாய் திறக்கல. எல்லாம் பட்டியல் எண்ணத்தை மக்கள் தான் செத்துருக்காங்க. 80-90% கிட்டத்தட்ட 62 பேர் சேர்த்திருக்காங்கன்னா 50க்கு மேற்பட்ட பேர் பட்டியல் எண்ண மக்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு செல்வ பெருந்தொகை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தொகை வாய் திறக்கல. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வைகோ வாய் திறக்கல. அன்றைக்கு ஈஸ்வரன் வாய் திறக்கல. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் வாய் திறக்கல. ஏன் வாய் திறக்கல? நாங்க ஏன் திறந்து, நாங்க ஆட்சியில் இருந்தா நீங்க திறந்திருப்பீங்களா இல்லையா? போராட்டம் பண்ணிருப்பீங்களா இல்லையா? ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க அங்கங்க வெடிச்சிருக்குமா இல்லையா? ஏன் இந்த அவல நிலை என்பதை இது மக்கள் பிரச்சனை, பொதுமக்களுடைய பிரச்சனை, மாநில பிரச்சனை. மாநில மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டியவர் ஏன் வாய்மூடியாக இருக்கின்றீர்கள் என்பதால் எங்களுடைய குற்றச்சாட்டான கேள்விகள். யாருக்கு இருந்தாலும் எங்க அம்மா இருந்தா நடக்குமா? எடப்பாடியா இருந்தா நடக்குமா? தலைவர் இருந்தா நடக்குமா? டக்கன்ஜி இருந்தா நடக்குமா? அந்த சூழ்நிலை, அந்த அதிகாரத்தை ஸ்டாலின் அவர்கள், ஹோம் டிபார்ட்மெண்டை, காவல்துறையை வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் கரண்டியோடு கையில் எடுக்க வேண்டும். இதற்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தொடர் சூழ்நிலை இன்றைக்கு தினம் எல்லாமே ஒட்டுமொத்த மக்களுடைய விரோதத்தை பூகம்பமாக வடிக்கிறது. கருப்பு தினம் தமிழகத்தில் நிகழும் கருப்பு நாள் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கருப்பு நாள் இன்று வரை மறைவில்லை. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எத்தனை பேர் சாவாங்க இந்த மாதிரி சூழ்நிலை. ஏழை அதிகாரம் எங்க பாஞ்சிருக்கு? யாரா இருந்தாலும் சரி, நாங்க நிக்க முடியுமா? நான் ஒரு காவல்துறையில இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணிட்டு அம்மா பேர்ல, எடப்பாடியார் பேர்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் தொடர முடியுமா? மறுநாள் என் கழுத்துக்கு கத்தி வந்துடும். ஒரு போஸ்ட் அந்த மாதிரி கழுத்துக்கு கத்தி வந்துடும். அந்த நிலைப்பாட்டை தொடங்காத வரையிலும் இந்த மாநிலம் சீர்கட்ட மாநிலமாக, சீர்பாடு இல்லாத மாநிலமாக, ஏழை எளிய மக்களுக்கு வஞ்சிக்கின்ற மாநிலமாக, நியாயங்கள் தடுக்கப்படுகின்ற மாநிலமாக, நீதி நேர்மை அற்ற மாநிலமாக, நீதி நேர்மை இல்லாத மாநிலமாக திகழும் என்ற குற்றச்சாட்டை ஸ்டாலினுக்கு வைக்க கடமைப்பட்டுள்ளோம். நீங்க வேலை அந்த பொறுப்பு அமைச்சருடைய பிரஷர், அவர்களை வேலை செய்ய முடியல. வேலை செய்ய மூடி வந்ததால இந்த பேர் அவங்களுக்கு விட்டு கொடுத்து சட்டத்தை கையில் எடுக்காத விட்டு கொடுத்து வந்ததின் காரணம் அந்த பரிதாப நிலைமை. இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகின்ற நிலைமை. அது மட்டும் தமிழ்ச்செல்வன் டிஎஸ்பி சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. 9 பேர் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பிற்கினிய நமது ஜடாவத் மாற்றப்பட்டுள்ளார். இந்த நிலைமை தேவைதானா? அந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி, மாவட்டம் தோறும் நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்து நியாய தர்மங்களை கணக்கு பண்ணி எது நியாயம், எது தர்மம், எதன் பக்கம் நிற்க வேண்டும், ஆட்சியாளர் சொல்லுகின்றதை கேட்கக்கூடாது என்ற முடிவு வந்தால்தான் கடலூர் மாவட்டமும் காவந்து கொண்டப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. நமக்கு மெத்தனால் கிடைக்குது ஈஸி. கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனால் கிடைக்கிறது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் பயணிக்கணும்.
கடலூர்ல மெத்தனால் கிடைக்கணும் 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ல கிடைக்கும் நமக்கு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பிக்கு அன்பான பணிவான வேண்டுகோள், நீங்க ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கணும், தைரியமா முடிவெடுக்கணும். ஆட்சியாளரோட அதிகாரத்துக்கு கட்டுப்படக்கூடாது. எதுக்கு கட்டுப்படணும்? கட்டுப்படுங்க. அன்றைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கின்றாரா, என்ன சொல்றாரோ நியாயத்தை கேளுங்க, தர்மத்தை கேளுங்க, நீதியை கேளுங்க. ஏழை மக்களுக்கு துன்புறுத்துகின்ற, ஏழை மக்களுக்கு வலியுறுத்துகின்ற நிலைப்பாடு வந்தால் அதில் நீங்க மாறுபட்ட முடிவை மேற்கொள்ள வேண்டும் என்ற அன்பான பணிவான வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த நிலம் பகுதி அந்த பகுதியெல்லாம் காய்ச்சுவாங்க, போய் விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்ட பிறகு அது விரிவாக்கம் செய்யப்பட்டது காரணத்தால் மெத்தனால் என்ற போதைப் பொருள் கலக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு பத்தல. அங்க காய்ச்சல் சாயம் பத்தல, அதுக்கு மெத்தனால தேடுறாங்க. மெத்தனால் என்ற போதைப் பொருள் கொண்டு வந்ததின் காரணமாக மிகப்பெரிய உயிரிழப்பு வந்து போச்சு. இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியல. 181 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட், 20 பேர் சீரியஸ், 62 பேர் உயிரிழப்பு. இந்த 182 பேர்ல இன்னும் எத்தனை பேருக்கு சீரியஸ் ஆகுதுன்னு தெரியல. இதுல கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மூளை பாதிக்கப்பட்டு விட்டது, கண் பார்வை பாதிக்கப்பட்ட இந்த அவல நிலை தேவைதானா? நீ என்ன கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியுமா? நீ தனிநபர் ஆணையம் போடுற, எதுக்கு தனிநபர் ஆணையம் போடுற? ஒரு கோவில்தாஸ் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக தனிநபர் ஆணையம் தேவையில்லை. சிபிஐக்கு கொண்டு போனதான் எங்களுடைய வலியுறுத்துகின்ற கடமை. சிபிசிஐடி தேவையில்லை. சிபிசிஐடி வந்தாலும் திரும்ப காவல்துறையின் மீது அழுத்தம் வரும், பிரஷர் வரும், ஆளுங்கட்சியோடைய பிரஷர் அழுத்தம் தொடர்பு வரும். ஆளுக்கு என்ன எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வருதோ அப்புறம் காவல்துறையை கையில் எடுத்து கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடை கண்ட தமிழகம் தான் அந்த தமிழகம் என்ற குற்றச்சாட்டு தான் எங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சமாய் சங் மீனா குற்றவாளி தண்டிக்க கூடாது என்று காவல்துறைக்கு அதிகாரத்தை செலுத்துகின்ற ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க கடமைப்பட்டுள்ளேன். அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இன்றைக்கு தினம் கள்ளக்குறிச்சியில் 62 பேர் உயிரிழப்பு. மிகப்பெரிய விதவைகள் இருந்த அந்த கருணாபுரம் ஊராட்சி மிகப்பெரிய விதவைகள் இருந்த ஊராட்சியா மாறி போச்சு. அந்த பரிதாபம் யார் கொடுப்பாங்க? உயிர் போனா எப்படி வருமா? உயிரோட விலை மதிப்பு என்ன? உயிரோட விலை மதிப்பு தெரியுமா? தினம் என்ன மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அதிகாரம் கொடுத்து பேட்டி கொடுக்க வைத்த நபர் யார்? கள்ளக்குறிச்சியில அதிகாரம் கொடுத்து சுரேஷ் என்றவன் இறந்த உடனே அதிகாரம் கொடுத்து பேட்டி கொடுக்க வைக்கின்ற அந்த அதிகார சக்திக்கு அழுத்தம் கொடுக்கின்ற நபர் அந்த தொகுதியோடைய சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் என்ற குற்றச்சாட்டு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. 2 சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பட்ட விளைவு தான் இன்றைக்கு கல்ராவி மலையில் ஒரு கள்ளச்சாலை விபத்து என்பதை நாங்கள் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டுள்ளோம். காரணம் என்னவென்று கேட்டால்